தளபதி விஜய் ஜனநாயகன் படத்தோடு சினிமாவில் இருந்து விடைபெற முடிவெடுத்து விட்டார். அதன்படி நேற்று தளபதி விஜய் தன் கட்சியினால் படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருக்கின்றார். நேற்றுடன் ஜனநாயகன் படப்பிடிப்பில் தளபதி விஜயின் போர்ஷன்ஸ் முடிவடைந்திருக்கிறது. இதன் பிறகு தளபதி விஜய் சினிமாவில் நடிக்க மாட்டார் என்பதால் அவரின் கடைசி நாள் படப்பிடிப்பில் ஒட்டுமொத்த படக்குழுவுமே எமோஷனலாக இருந்திருக்கிறார்களாம். படப்பிடிப்பு முடிந்ததும் அனைவரும் தளபதி விஜயுடன் போட்டோ எடுத்துக் கொண்டுள்ளார்கள். அதன் பிறகு எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தளபதி விஜய் படப்பிடிப்பு தளத்திலிருந்து விடைபெற்றுள்ளார். இந்நிலையில் தளபதி விஜய் நடிக்கும் கடைசி காட்சி மிகவும் ஸ்பெஷலாக இருக்க வேண்டும் என முடிவெடுத்திருக்கிறார் ஹெச் வினோத். நீண்ட நாட்கள் ஹெச் வினோத் தளபதி விஜயின் கடைசி நாள் படப்பிடிப்பை அவர் மறக்காத அளவிற்கு ஒரு ஷாட்டையோ அல்லது வசனத்தையோ வைத்துவிட வேண்டும் என யோசித்து வந்தாராம். அதன்படி சூப்பரான ஒரு ஷாட்டும் வசனமும் ஹெச் வினோத்திற்கு சிக்கியதாம். அந்த காட்சியுடன் தளபதி விஜயின் கடைசி நாள் படப்பிடிப்பை நிறைவு செய்தாராம் ஹெச் வினோத். ஆனால் தளபதி விஜய்க்கு தான் நடித்த முதல் காட்சியும் வசனமும் ஞாபகம் இல்லை என கூறிவிடுவார். அருகில் இருந்த எஸ். ஏ. சந்திரசேகர் தளபதி விஜயின் முதல் நாள் படப்பிடிப்பில் அவர் நடித்த முதல் காட்சி என்ன என்பதை வசனம் மாறாமல் கூறியிருப்பார். இவ்வாறு தளபதி விஜய் தன் முதல் நாள் படப்பிடிப்பில் முதலில் பேசிய வசனத்தை மறந்திருந்தாலும் அவர் கடைசி நாள் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட காட்சியையும் அவர் பேசிய வசனத்தையும் கண்டிப்பாக மறக்கக்கூடாது என்பதற்காகவே ஹெச் வினோத் இவ்வாறு செய்திருப்பார் என இந்த தகவலை கேள்விப்பட்ட தளபதி ரசிகர்கள் கூறி வருகின்றனர். இந்நிலையில் சோசியல் மீடியா முழுக்க தளபதி விஜயின் கடைசி நாள் படப்பிடிப்பு பற்றிதான் பேச்சாக உள்ளது. தளபதி விஜயின் கடைசி நாள் படப்பிடிப்பை நினைத்து ரசிகர்கள் எமோஷனல் ஆகி வருகின்றனர். ஜூன் 2 2025 என்ற தேதியை எங்களால் மறக்கவே முடியாது தளபதி என விஜய் ரசிகர்கள் உணர்ச்சி பொங்க சோசியல் மீடியாவில் பேசி வருகின்றனர். மேலும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தன் கடைசி நாள் படப்பிடிப்பை தளபதி விஜய் முடித்தது மிகப்பெரிய விஷயம் என்றும் கூறி வருகின்றனர். கேக் கட் செய்தது, ஜனநாயகன் படக்குழு தளபதி விஜயுடன் போட்டோ எடுத்துக்கொண்டது என்பது போன்ற எந்த ஒரு விஷயமும் இணையத்தில் வெளியிடப்படவில்லை. ஒருவேளை இதெல்லாம் நடக்கவில்லையா, இல்லை நடந்தும் தளபதி விஜய் தற்போதைக்கு சோசியல் மீடியாவில் வெளியிட வேண்டாம் என சொல்லிவிட்டாரா என தெரியவில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்ற தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.